அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நம்ம இப்போ ரொம்ப நாள் குக்கிங்க்குள்ளார போகலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, முடக்கத்தாங்கீரையில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வித்து கடப்பா சட்னி, வித்து தேங்காய் சட்னி. இது வந்து இட்லி மாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இட்லி மாவு ரொம்ப ஏற்கனவே புசு புசுன்னு இருக்கும் இட்லி ஊற்றினா. அது வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம ரவையை சேர்த்து அதில் முடக்கத்தாங்கீரையில் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா பதமாக நல்லா வரும். பஃபியாக வரும் பணியாரம். அதற்காக தான் அதில் கொஞ்சம் ரவை சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ அடுத்தது வாங்க தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா மல்லி வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கடப்பா செய்கிறது எப்படின்னு பாருங்கள். அதை நான் ஏற்கனவே முன்பதிவிலே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போ வந்து இதுக்கு தேவையானது மிளகாய், பட்டை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு தான் மெயினு. ஆனால் பட்டை மிளகா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பட்டை மிளகா கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த சட்னி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் காரத்தை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு தாளித்து இறக்கிட்டு நம்ம இப்போ குழிப்பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலான்னு வாங்க. முடக்கத்தாங்கீரைன்றது உடம்புக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு கீரை தான். கீரை வகையில் சேர்ந்தது தான். நம்ம வந்து மூட்டு வலிக்கு, நரம்பு வலிக்கெலாம் முடக்கத்தாங்கீரை ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 வாரத்தில் ஒரு முறையாவது, மாதத்துல 2 முறையாவது சேர்த்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி அதுக்கு வந்து குழி பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றுவாங்க. ஆனால் நான் தாளிக்காமல் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாயை மட்டும் கட் பண்ணி போட்டுருவேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டு தான் கரைச்சி இப்போ நான் குழி பணியாரம் ஊற்றிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அதுக்கு தேவை மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து க கடாய் வந்து என்ன தான் நம்ம வந்து கடையில் வாங்கினாலும் அந்த கடாய் வந்து டேஸ்ட்டியாக வராது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வெறும் இதுலேயே சட்டியிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட முடியாது. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ தட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட கொடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் தம்பி சூப்பராக இருக்குன்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு அவசரமாக இருக்கிறதால கிளம்பிட்டான். மதியான டிஃபனுக்கும் இதுதான், எனக்கு இதுவே வச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் மதியான டிஃபன் லஞ்சுக்கும் அதே கட்டி கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய சேனலை ரிஸ்க் பண்ணால் பார்த்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி